அன்பான மக்களே, நம்மளோட பிரவீன் சார் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அது காவேரி மாதிரி தான் தெரியுது. கரெக்டாக காவேரி தான் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நிவின் வந்து ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காரு. பயங்கரமாக நல்லா சிரிச்சிட்டு இருக்காரு. எதுக்கு சிரிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி தெரில. எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. ரெஸ்டாரண்ட்டா இல்லை காஃபி ஷாப்பா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல. ஆனால் நம்ம டைரக்டர் போஸ்ட் போட்டிருக்காரு. காவேரி விஜய்கிட்ட இது சொல்கிறதுக்கு முன்னாடி நிவின்கிட்ட சொல்லுவாங்களா? நிவின் வந்து அவருக்கு காவேரி சொல்லாமலே நிவினுக்கு தெரிய வந்துருமா? காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது விஜய் நிவின் கண்டுபிடிச்சிருவாரா? அப்படின்னு நிறைய கேள்வி வந்து நமக்கு எழுவுது. அதாவது கமெண்ட்ஸ்லேயும் பார்க்க முடியுது. அது அந்த மாதிரி நடந்தால் எப்படி இருக்கும்? எனக்கு ஒன்றுமே புரியலையே. காவேரியே நிவின்கிட்ட சொல்லணும். தெரிஞ்சாலுமே நிவின் வந்து கேட்பார், கண்டிப்பாக கேட்பார். என்ன காவேரி, எதுக்கு வாந்தி எடுக்கிற? ஹாஸ்பிட்டல் போவோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு நிவின் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவாரா? மயக்கம் போட்டு விழுந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒரு இடத்துல ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து டாக்டர்ஸ் இந்த மாதிரி சொன்னாங்களே அப்படின்னு நிவினுக்கு தெரிய வருமா? நிவினுக்கு தெரிய வந்தால் எனக்கெல்லாம் கோவம் வந்துடுங்க. ரொம்ப காண்டாயிருவேன் நான். நிவினுக்கு எதுக்குங்க தெரியணும்? டைரக்டர் சார், என்ன சார் பண்ணுறீங்க? அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா விஜயும் வெண்ணிலாவையும் சேர்த்து வைக்கிறீங்க. இந்த பக்கம் நிவின் என்னங்க ஒன்றும் புரியல. அவர் ஃப்ரெண்டு மாதிரியே வந்து காவேரிக்கிட்ட பேசி பழகினாலுமே பார்க்குற எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கோம்? விஜய்கிட்ட சொல்லுங்கள் காவேரி, சொல்லுங்கள் காவேரின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் போய் நிவின்கிட்ட சொல்கிற மாதிரி போஸ்ட்டை போட்டு வச்சுருக்கீங்க. என்னங்க இது? ஒன்றுமே புரியலைங்க. ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. என்ன பண்ண முடியும்? நிவினுக்கும் காவேரிக்கும் எதுக்கு இந்த மாதிரி சாட்டு வச்சிங்க? எனக்கு ஒன்றும் புரியல. பேசலாம் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நிவினுக்கும் காவேரிக்கும் எதுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டு வச்சிங்க? அவங்க வந்து இந்த சுச்சுவேஷனில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்க யாருக்கிட்ட சொல்லணும்? விஜய்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஆசையோடு இருக்கிறப்போ நம்மளுமே அதை தான் எதிர்பார்க்குறோம். ஆனால் நீங்கள் போய் ஃபஸ்ட்டு நிவினுக்கு தெரிகிற மாதிரி ஏன் நீங்கள் காட்டுறீங்க? அப்போ விஜய்க்கோட மதிப்பே இல்லையா? இது என்னன்னு ஒன்றும் புரியலையே. காவேரி நடந்து போயிட்டு இருக்கும்போது மயங்கி விழுகிறாங்க. மயங்கி விழுந்தோன்னே அந்த பக்கம் நிவின் வராரு. நிவின் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாரு. அங்கே வந்து தெரிய வருது இவங்க இந்த மாதிரி கன்சீவாக இருக்காங்க, நீங்கள் வந்து மயங்கி விழுந்திருக்காங்க, நீங்கள் எது பயப்படாதீங்க அப்படின்னு. அப்போ காவேரி ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டு வந்து ஒரு கேண்டீன்லேயோ எங்கனையோ உட்காந்து சாப்பிடும்போது பயங்கரமாக சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கார் நிவின். என்ன நிவின் அப்படின்னு கேட்கும்போது டாக்டர் இந்த மாதிரி சொன்னாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காவேரி, நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருவீங்கன்னு நான் நினச்சேன். நீ வந்து பிரியல, 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவீங்க அப்படின்னு நம்பிக்கை வந்துருச்சு. நீ ஏன் இதை வந்து விஜய்கிட்ட சொல்லிட்டியா? ஏன் சொல்லலை? வீட்டில் சொல்லிட்டியா? ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்பாரு. அப்போ நிவின்ட்டு அவங்க ஷேர் பண்ணுறாங்க, நான் வந்து சொல்லலை, இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது, நீங்களே யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி காவேரி சொல்லுவாங்க. இந்த நிவின் என்ன பண்ணுவார் தெரியுமா? இந்த அக்ரிமெண்ட் பேப்பர் நடந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் வந்து காவேரி மாசமாக இருக்கா அப்படின்னு நிவின் மூலியமாக தான் விஜய்க்கு தெரிய வரப்போகுது. எனக்கு அதுதான் இப்போது நிவின் மூலயமா விஜய்க்கு தெரிய வந்தால் விஜய் பயங்கரமாக கோவப்படுவார்ல. கோவம் யாருக்காக இருந்தாலும் கோவம் வரும்லங்க. இப்போ அப்படி தான் கொண்டு வராங்க. விஜய் வந்து காவேரி மேலே கோவப்படுவார். காவேரி மேலே பாருங்களேன், இப்போ மாசமாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா காவேரி வந்து நிவின்கிட்ட சொல்லிட்டா, நம்மகிட்ட சொல்லாமல் அப்படின்னு விஜய் கோவப்படுவார். இப்போ வெண்ணிலா விஜய் பிரச்சனை முடிஞ்சாலுமேவும் காவேரி மேலே விஜய் கோவமாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இறங்கி வரார் இல்லையா விஜய், ரொம்ப இறங்கி வந்து எல்லாருக்கிட்டையுமே கெத்தாக இல்லாமல் இறங்கி வந்து பேசிகிட்டு இருக்கார் இல்லையா. அதனால் வந்து இதில் ஏதோ ட்விஸ்ட்டை வச்சு கண்டிப்பாக வந்து விஜய் காவேரிக்கும் சண்டை வர மாதிரி கொண்டு வர போகிறாங்க. அப்போ காவேரி ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரிய வருது. அப்படி தான் நடக்க போகுது. இப்போ நிவினுக்கு தெரிய வர்றதுக்கு காரணம் என்னங்க? நிவினுக்கு சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு தெரியப்படுத்தணும்? நிவின் அவர் வேலையை பார்த்துட்டு அவரோட இருக்க. நீங்கள் காவேரி வந்து ஃபஸ்ட்டு விஜய்கிட்ட சொல்லணும்னு நினச்ச காவேரி இப்போ எல்லாம் அடுத்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன வரும் அப்படின்னா, காவேரி நினச்சாங்க தானே, இவர் தான் அங்கே போய் வெளிநாட்டை போயிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி வரும். காவேரி வேணும்னே போய் நிவின்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அது எப்படியோ அவங்க நிவினுக்கு தெரிய வந்துடும். அந்த அக்ரிமெண்ட் மேட்ரு மாதிரி அதை வந்து ஆமாம் அப்படிங்கிற ஒத்துக்கிற நிலைமைக்கு காவேரி போயிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிவின் மூலியமாக தான் தெரிய வரும். அப்போ விஜய்க்கு மதிப்பு இல்லையே.
இப்போ என்ன ஒரு இது ஒரு இடத்துல போயிட்டு இந்த இந்த பேச்சு பேசுகிறாங்க இல்லையா, என்னது நம்ம விஜயும் நிவீனும். காவேரி வீட்டை விட்டு போனதுக்கப்புறமா வந்து நிவீன் போய் ஆஃபீஸில் போய் விஜய்கிட்ட பேசுவார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையும் போது காவேரி நீ வந்து திட்டாத, காவேரி பாவம், காவேரி கன்சீவாக இருக்கா அப்படின்னு நிவீன் மூலயமா வந்து விஜய்க்கு தெரிகிற மாதிரி கொண்டு வர போகிறாங்க. பயங்கர காண்டாக போகிறாரு விஜய். அப்படி தான் கொண்டு வர போகிறாங்க. இப்போ சமாதானமாக போயிட்டா பிரச்சனை சால்வ் ஆயிடும் இல்லையா, அதனால் வந்து காவேரி விஜய் பிரித்து நீ வந்து அவன் வந்து எனக்கு சொல்லி தெரியணுமா, நீயா சொல்லணும்னு உனக்கு தோணலை இல்லை காவேரி, அப்போ நீ வந்து என்னை பற்றி என்ன புரிஞ்சுக்கிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி திரும்ப தான் செய்யும் இல்லையா. இப்போ நிவீனுக்கிட்ட காவேரி அவங்களா போய் சொன்னாங்க அப்படின்றது இல்லை, சொல்ல மாட்டாங்க. அவங்களா போய் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு காவேரியை பற்றி நமக்கு தெரியும் 100%. காவேரி வந்து அவங்களா போய் நிவீன்கிட்ட போய் வாலண்டியாக சொல்ல மாட்டாங்க, அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் நிவின் வந்து அவர் வந்து வாய் சும்மா இருக்காதுங்க. அவர் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் யமுனாட்ட உளர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, குமரன்ட்ட உளர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இவரே போய் வழியை போய் விஜய் வந்து ஏதாவது பாசத்தில் போய் காவேரிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, நீ ஏன் அவளை இது பண்ணாத, அவளை டென்ஷன் படுத்தாத, அவளே வந்து இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறடா நீ வந்து எனக்கு சொல்கிறியாடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்னா பெரிய ப்ராப்ளம் தான் வரும். இப்போ ஃபைட் நடந்தது இல்லையா அக்ரிமெண்ட் மேட்டரில், அது மாதிரி தான் சண்டை வரப்போகுது மறுபடியும் அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. இந்த போஸ்ட் பார்த்த பிறந்து நிச்சயமாக அதுதான் நடக்க போகுது. கண்டிப்பாக அந்த மாதிரி ஃபைட் தான் நடக்க போகுது. விஜய் காவேரி வெண்ணிலா சேர்த்து வச்சுட்டு போனாலுமே வந்து, சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலுமே வந்து விஜய் காவேரி பிரிஞ்சிருவாங்க, தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஏன்னா இந்தளவுக்கு அவ்வளோ டீப்பாக வந்து இவ்வளோ பாசமாக இருக்கிற விஜய் வந்து காவேரியை எப்பயுமே வந்து அவ்வளோ பாசத்தோடு இருக்க முடியாது. இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரப்போ கண்டிப்பாக விஜய் காவேரி பிரிஞ்சு தான் ஆவாங்க. இந்த நிவினால் பிரிவாங்கன்னு தோணுது.